இந்த சந்தர்ப்பத்தை ஊடகத்துறையில் அதேபோன்று தகவல் தொழில்நுட்பத்துறையில் எமது தேசத்திற்கு பெருமை சேர்த்த என்னுடைய தாய் வீடான இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் அண்மைய ஊடக புரட்சி சம்பந்தமான ஒரு பாராட்டை தெரிவிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்கின்றேன். அதிமேதகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அண்மை காலமாக பேசுகிற போது இனி வருகின்ற எதிர்காலம் என்பது ஏஐ தொழில்நுட்பம், செயற்கை விவேக நுட்பத்துடன் கூடிய தொழில்நுட்பத்தினுடைய காலமாக இருக்கிறது. எனவே எல்லா துறைகளிலும் இந்த ஏஐ தொழில்நுட்பம் மேலோங்க வேண்டும் என்பதை தொடர்ந்தேர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார். அந்த அடிப்படையில் உலகெங்கிலும் பார்க்கிற போது எல்லா துறைகளிலும் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய ஊடுருவலை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் எமது தொலைக்காட்சி வரலாற்றில் நானும் ஒரு தொலைக்காட்சியை பிரதிநிதித்துவப்படுத்திய ஒரு ஊடகவியலாளன் என்ற வகையிலே என்னுடைய தாய் வீடான இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் சிங்கள செய்தியிலும் அதேபோன்று நேத்ரா தொலைக்காட்சியினுடைய தமிழ் செய்தியிலும் இந்த ஏஐ தொழில்நுட்பம் அண்மையில் பயன்படுத்தப்பட்டமையை இட்டு நான் மகிழ்ச்சி அடைவதோடு இந்த சாதனையை நிகழ்த்திய இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தினுடைய சேர்மன் புரொஃபசர் பிரசாத் சமரசிங்க அவர்களுக்கும் அதேபோன்று தமிழ் மொழி மூலமாக நான் நினைக்கின்றேன் இந்தியாவில் கூட இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் தமிழ் செய்திகள் வாசிக்கப்படவில்லை. அவ்வாறு இருக்கின்ற போதும் தமிழ் மொழி மூலமான செய்தி வாசிப்பில் ஒரு புரட்சியை ஏற்படுத்துவதிலே மிக மும்முரமாக இயங்கி வந்த இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தினுடைய தமிழ் செய்தி பிரதானியும் நேத்ரா அலைவரிசையினுடைய பிரபல்யமான செய்தி வாசிப்பாளருமான சிபிஎம் சியாம் அவர்கள், அதேபோன்று அன்றைய தினம் செய்தி வாசிப்பாளராக கடமையாற்றிய தீபதர்ஷினி ஆகியோருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவிப்பதோடு இனிவரும் காலங்களிலும் ஊடகத்துறையில் ஒரு புரட்சி செய்து இந்த நேத்ரா அலைவரிசை மற்றும் ரூபவாகினி கூட்டுத்தாபனம் மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றும் என்னுடைய ஆசையையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் பாலஸ்தீன விடுதலை தொடர்பான ஒரு ஒத்திவைப்பு வேலை பிரேரணையை கொண்டு வந்திருக்கின்றார். இந்த பிரேரணையை கொண்டு வந்தமைக்காக முதற்கண் நான் அவருக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். உண்மையிலே அண்மைய நிகழ்வுகளை நாம் பார்க்கின்ற போது அண்மையிலே பாலஸ்தீனத்தினுடைய ரஃபா பகுதியிலே இருக்கின்ற மக்களை வெளியேற்றும்படியாக கூறிவிட்டு வெளியேறிக் கொண்டிருக்கின்ற மக்களில் மிலேச்சத்தனமான தாக்குதல்களை மேற்கொண்டதன் பேரில் 35,000 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மருந்தின்மையாலும் நேரடி தாக்குதல்களாலும் ஏனைய உடல் துன்புறுத்தல்களாலும் இப்படி பல்வேறு காரணங்களால் வெளியேறி சொன்ன இராணுவத்தினுடைய கட்டளையை ஏற்று வெளியேறி கொண்டு இருக்கிற போதே தாக்குதல்களை நடாத்தி கொள்கின்ற மிக மிலேச்சத்தனமான தாக்குதலை இஸ்ரேல் இராணுவம் மேற்கொண்டதன் அடிப்படையில் 35,000க்கும் மேற்பட்டவர்கள் இப்பொழுது அழிவை சந்தித்திருக்கிறார்கள். நாளைய தினம் மே மாதம் 15ஆம் தேதியை அல் நக்ஃபா தினம் என்று சொல்வார்கள். அதாவது 1948ஆம் ஆண்டு பாலஸ்தீனத்திலே 8 லட்சம் பாலஸ்தீனியர்களை உங்களுடைய நாட்டிலிருந்து நீங்கள் வெளியேறுங்கள் என்று பாலஸ்தீனத்தை விட்டு துரத்தி அடித்த நாள் இந்த மே மாதம் 15ஆம் தேதி. இப்பொழுது 2024ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி ஆகின்ற போது நாம் அந்த நாளை நினைவு கூறுகின்ற போது அந்த அல் நக்ஃபா நிகழ்வை ஒத்ததான ஒரு நிகழ்வு தான் இன்று பாலஸ்தீனத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பெரும்பான்மையான முஸ்லிம் சமூகத்தை அடித்து துரத்துகின்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் பாலஸ்தீன மக்கள் மீது பரிவு கொள்வதற்கும் அவர்களுடைய விடுதலையின் வேட்கைக்காக குரல் கொடுப்பதற்கும் இஸ்ரேலிய மக்கள் இஸ்ரேலியனுடைய மிலேச்சத்தனமான இராணுவத்தினுடைய தாக்குதலுக்கும் பெஞ்சமின் நெத்தன்யாகு போன்ற கொடூர ஆட்சியாளர்களுக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கும் ஒரு முஸ்லிமாக இருக்க தேவையில்லை. மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதனாக இருந்தால் மட்டும் போதும் இந்த பாலஸ்தீனத்திற்கான நம்முடைய குரல் எங்கென்றும் ஓங்கி ஒலிக்கும். இன்று போல நான் நினைக்கின்றேன் இந்த பாராளுமன்றத்தில் 9வது பாராளுமன்றத்திற்கு வருகை தந்ததன் பிற்பாடு இந்த பாலஸ்தீனம் தொடர்பாக நான் 3-4வது முறை பேசுகின்றேன் என்று நினைக்கின்றேன். உலகத்தினுடைய பெரும்பான்மையான நாடுகள் இந்த பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான தன்னுடைய நிலைப்பாட்டை கிட்டத்தட்ட ஒரு 70 வருடங்களுக்கு மேலாக தெரிவித்து வருகிறார்கள். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபையில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. ஆனால் பாதுகாப்பு சபையில் அவ்வாறான தீர்மானங்களுக்கு எதிராக தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை கொண்டு அமெரிக்கா தடுக்கிற போது இந்த பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக பிரகடனப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு கையேறு நிலை இந்த ஐநா சபையில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் இருக்கிறது. நான் நினைக்கின்றேன் கடந்த சனிக்கிழமை என்று நினைக்கின்றேன் 153 நாடுகள் பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக பிரகடனப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் சம்மதம் தெரிவித்தார்கள். அதில் 23 நாடுகள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை, 10 நாடுகள் எதிர்த்து வாக்களித்திருந்தன.
பொதுச்சபையில் இவ்வாறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 193 நாடுகள் இந்த உலகத்திலே ஐநா சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாடுகளாகவும் 2 நாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால், ஒன்று பாலஸ்தீனம், இன்னொன்று வத்திக்கான். வத்திக்கான் ஒரு நாடாக ஐநா சபையினுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியாத ஒரு கட்டற்ற சுதந்திரத்தினால் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பாலஸ்தீனம் தன்னை ஒரு நாடாக பிரகடனப்படுத்தப்படும்படி பல்வேறு கோரிக்கைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டிருந்த போதும் கூட பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக ஏற்றுக்கொள்ளாத சூழலில் இந்த 70 வருடத்திற்கு மேலாக ஐநா சபையில் என்ன நடக்கிறது என்று பார்த்தால், ஐநா சபையிலே பொதுச்சபையிலே தீர்மானங்கள் நிறையவே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பார்க்கிற போதும் அமெரிக்காவினுடைய எதிர்ப்பை மீறி கடந்த 2-3 தினங்களுக்கு முன்பு 10 நாடுகள் எதிர்த்து வாக்களித்திருந்தன. பொதுச்சபையிலே 153 நாடுகள் மெஜாரிட்டி ஓட்டிங் இந்த பாலஸ்தீனத்தை தனிநாடாக பிரகடனப்படுத்த வேண்டும் என்று வழங்கப்பட்டிருந்தது போல, இதற்கு முன்பு நாம் வரலாற்றை திரும்பி பார்க்கிற போது பொதுச்சபையில் ஐநாவிலே அமெரிக்காவினுடைய எதிர்ப்பை மீறி பல தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. 1974 இருந்து நாம் சொல்லலாம். 1974 பாலஸ்தீனியர்களின் சுயநிர்ணய உரிமையும் சொந்த கிராமத்திற்கு திரும்பும் உரிமையும் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 88 நாடுகள் ஆதரவாகவும் 8 நாடுகள் எதிர்ப்பாகவும் இருந்தன. 1975 சியோனிசம் என்பது ஒரு இனவாதம் மற்றும் இனவரி தத்துவமே. இத்தீர்மானம் சோவியத் யூனியன் முன்முயற்சியால் கொண்டு வரப்பட்டது என்று தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டது. 72 மேலதிக வாக்குகள், 35 எதிர்வாக்குகளிலே அமெரிக்காவும் ஒன்று. எனவே நாங்கள் இந்த பொதுச்சபையிலே அமெரிக்காவினுடைய எதிர்ப்பை மீறி பல தீர்மானங்கள் தொடர்ச்சியாக நிறைவேற்றப்படுகிற போதும் பாதுகாப்பு சபையிலே வீட்டோ அதிகாரத்தை கொண்டு அமெரிக்கா அதனை எதிர்க்கிற போது பாலஸ்தீனத்தை ஒரு தனிநாடாக அறிவிப்பதிலே தொடர்ச்சியான ஒரு இழுபறி நிலை இருக்கிறது. இப்போது இந்த பாலஸ்தீன மக்களுக்காக நாங்கள் வீதியில் இறங்கி போராடுகிறோம். அது இலங்கையில் மாத்திரமல்ல, ஏனைய பல நாடுகள் பாலஸ்தீன மக்களுக்காக குரல் கொடுக்கின்றன, வீதியில் இறங்கி போராடுகின்றன, தங்களுடைய குரல்களை உரத்து தெரிவிக்கின்றன. ஈற்றில் என்ன நடக்கிறது என்றால், பொதுச்சபையில் மேலதிகமான நாடுகள் அதனை நிறைவேற்றினாலும் கூட பாதுகாப்பு சபையில் வீட்டோ அதிகாரம் என்ற ஒரு அதிகாரத்தை கொண்டு அமெரிக்கா இதனை தடுக்கிறது. உலகம் ஒரு வேடிக்கையான ஒரு உலகமாகத்தான் இருக்கின்றது. இன்று அமெரிக்கா என்கின்ற இந்த வல்லாதிக்க நாடு எத்தகைய தீர்மானத்தை இந்த பாலஸ்தீனத்துக்கு எதிராக மேற்கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் எண்ணிலடங்காத தீர்மானங்கள். கிட்டத்தட்ட நாம் பார்க்கின்ற போதும் 1973 ஜூலை 26 பாலஸ்தீனத்தை தொடர்ச்சியாக ஆக்கிரமிக்கும் இஸ்ரேலின் போக்கை கண்டிக்கும் தீர்மானம் பொதுச்சபையில் நிறைவேற்றப்பட்டு பாதுகாப்பு சபைக்கு செல்கிற போது அமெரிக்காவினுடைய வீட்டோ அதிகாரத்தால் அது தடுக்கப்படுகிறது. 1975 டிசம்பர் 8 லெபனானின் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலை கண்டிக்கும் தீர்மானம் பொதுச்சபையில் ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டு பாதுகாப்பு சபைக்கு செல்கிற போது அமெரிக்கா தடுக்கிறது. இப்படி 1976, 1982, 1980, 1985 என பல்வேறு தீர்மானங்கள் பொதுச்சபையால் நிறைவேற்றப்படுகிறது, பாதுகாப்பு சபையில் தடுக்கப்படுகிறது. எனவே இந்த ஐநா சபை என்கின்ற அமைப்பை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது? இது ஒரு கேலிக்கூத்தான விடயம். அடுத்த வருடமும் அல்லது அதற்கு அடுத்த வருடமும் அல்லது இன்னும் 10 வருடத்திற்கு பின்பும் இன்னும் 20 வருடத்திற்கு பின்பும் இதே இடத்தில் சில நேரங்களில் பாலஸ்தீனம் தொடர்பாக நாம் பேசுவோம். இது ஒரு மரபுக்காக செய்கிற வேலையாக என்று உலகத்திலே மாறிவிட்டது. பாலஸ்தீனத்திற்காக பேசுவது, பாலஸ்தீனத்துக்காக போராடுவது என்பது அது ஒவ்வொருவருடைய தார்மீக கடமை என நாம் நம்முடைய உள்ளபூர்வமான உணர்வோடு நாம் அதனை செய்கிறோம். ஆனால் இது ஒரு சரகாக மாறிவிட்டது. இதற்கான வினைத்திறனான முடிவுகள் எட்டப்படுமா என்று பார்த்தால் இல்லை. இன்று குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு உள்ளிட்டோர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் ஏதேனும் நடக்குமா என்றால் அங்கும் பாதுகாப்பு சபை, அங்கும் அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்திய கை அதனை தடுக்கின்ற ஒரு நிலை காணப்படுகிற போது என்னை கேட்டால் இந்த பாதுகாப்பு சபை, இந்த ஐநா சபை என்பவற்றின் மீதான ஒரு கேள்விகள் தொடுக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். முதலாவது உலக மகா யுத்தத்திற்கு பிறகு மீண்டும் ஒரு உலக மகா யுத்தம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக சர்வதேச சங்கம் என்று ஒன்று உருவாக்கப்பட்டது. சர்வதேச சங்கத்தினுடைய தோல்வியின் பின்னர் 2வது உலக மகா யுத்தம் நடந்ததன் பிற்பாடு இந்த ஐநா சபையினுடைய தோற்றம் நடக்கிறது. ஐநா சபையினுடைய தோற்றத்திற்கு பிறகு 3ஆம் உலக மகா யுத்தம் ஒன்று நடைபெறவில்லை என்று ஐநா சபை மாறுதட்டி பேசினாலும் ஐநா சபையினுடைய வருகைக்கு பின்னர் மனித உரிமை மீறல்கள் நடந்தேறி இருக்கின்றனவா, மிலேச்சத்தனமான தாக்குதல்கள் நடந்தேறி இருக்கின்றனவா, அல்லது இன்று நாம் சொல்கின்ற மிக உயரிய வார்த்தைகளான நல்லாட்சி, அதே போன்று சட்டவாட்சி, அதே போன்று இந்த மனித உரிமைகள் காக்கப்பட வேண்டும் என்பதான ஒரு தூய எண்ணம், இவைகள் எல்லாம் இந்த ஐநா சபையால் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றனவா என்றால் வேறெங்கும் நாங்கள் செல்ல தேவையில்லை. பாலஸ்தீன விடயத்திலே ஐநா சபை ஒரு தோற்றுப்போன நிறுவனம் என்பதை மிக வெளிப்படையாக சொல்லிக்கொள்ள நாம் ஆசைப்படுகிறோம்.
வீட்டோ அதிகாரம் என்பது என்ன? உலகம் முழுவதும் பார்த்தால் டெமோக்ரஸி என்று நாங்கள் பேசுவது, ஜனநாயகம் என்று பேசுகிறோம். ஜனநாயகத்தின்படிதான் தேர்தல் நடக்க வேண்டும், ஜனநாயகத்தின்படிதான் ஆட்சி நடக்க வேண்டும். இன்று பொதுச்சபையில் 153 நாடுகள் ஆதரித்தும் பாலஸ்தீனத்தை தனிநாடாக பிரகடனப்படுத்த முடியாதபடி பொதுச்சபையிலே 5 வீட்டோ அதிகாரம் கொண்ட நாடுகளில் ஒரு நாடு எதிர்த்தாலும் அங்கு செல்லாது என்றால் இது என்ன ஜனநாயகம்? எனவே ஜனநாயகத்தை உலகத்திற்கு போதிக்கின்ற ஐநா சபையே ஒரு ஜனநாயகம் இல்லாமல் இருக்கிற போது இந்த உலகத்தில் என்னை கேட்டால் இந்த சர்வதேச சங்கம் செயலிழந்தது போல ஐநா சபை என்பதும் செயலிழக்கப்பட வேண்டும். மிக வினைத்திறனான இந்த வீட்டோ அதிகாரம் என்கின்ற மிக கொடூர தன்மைகள் வாய்ந்த இந்த அதிகார குவிப்பு மிகுந்ததான பாதுகாப்பு சபை என்பது மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் தொடர்ந்தேர்ச்சியாக சரகுக்காக பேசுவோம். அன்று உயிர்களினுடைய விலை இன்று மதிப்பிழந்து போய்விட்டது. குழந்தைகள், கர்ப்பிணி தாய்மார்கள், முதியோர்கள் எப்போதுமே மனித உரிமை பற்றி பேசுகிற போது, மனித உரிமை சட்டங்கள் பற்றி எல்லாம் நாங்கள் விவாதிக்கின்ற போதெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், அதே போன்று பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், முதியோர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இவர்கள் அனைவருக்கும் மிகவும் மிலேச்சத்தனமான தாக்குதல்கள் தொடர்ந்தும் இடம்பெறுகின்ற அல்லது ஒரு இன சுத்திகரிப்பு நாங்கள் சட்டத்திலே பார்க்கிற போது குற்றவியல் நீதிமன்றத்தால் மிக கடுமையாக பார்க்கப்படுகின்ற இந்த இன கருவறுப்பு, இன சுத்திகரிப்பு என்கின்ற விடயம் எங்கே நிகழ்கிறது என்று பார்த்தால் பாலஸ்தீனத்தில் நடக்கிறது. எனவே இதற்கு எதிராக சர்வதேசத்தின் நிலைப்பாடு என்ன? பொதுச்சபையின் நிலைப்பாடு என்ன? பாதுகாப்பு சபையின் நிலைப்பாடு என்ன என்றால், பாதுகாப்பு சபையில் 5 வீட்டோ அதிகாரம் கொண்ட நாடுகளில் ஒன்று எதிர்த்தால் ஒன்றும் செய்ய முடியாது என்றால் இந்த ஐநா சபையிலே ஒரு உறுப்புரிமையை பாலஸ்தீனம் ஏன் பெற வேண்டும் என்று நான் கேட்கின்றேன். இஸ்ரேலுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட மிக முக்கியமான தீர்மானங்களில் எல்லாம் பாலஸ்தீனம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கான அனைத்து சர்த்துக்களும் இருந்தன. இஸ்ரேலிய படையினரோ இஸ்ரேலிய மக்களோ பாலஸ்தீனத்தின் எல்லைக்குள் நீங்கள் உட்புக கூடாது என்று எழுத்து மூலமாக 1999ஆம் ஆண்டு இஸ்ரேல் எழுத்து மூலமாக ஒப்புக்கொண்டும் கூட இன்று வெஸ்ட் பேங்க் என்று சொல்லப்படுகின்ற பகுதிகளில் எல்லாம் கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் ஊடுருவி விட்டார்கள். எனவே இந்த சர்வதேசத்தினுடைய நடுநிலை வகிபாகம் என்பது என்னது? இந்த சர்வதேசத்தினுடைய ஒப்பந்தங்கள் என்பவை என்னுடைய பெறுமதிகள் என்ன? எனவே மிகவும் கவலையான, மிகவும் கவலைக்கிடமான ஒரு சூழலில் தான் இன்று உலகமே இந்த அநியாயத்தை தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லாத, ஒரு பொறுமுறை இல்லாத ஒரு நிலையிலே எங்களுடைய ஆத்மீக திருப்திக்காக, மன திருப்திக்காக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். வீதியோரங்களில் நின்று போராடி கொண்டிருக்கிறோம், கட்டுரைகள் வரைந்து கொண்டிருக்கிறோம், கவிதைகள் எழுந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இன்றைய இந்த நாள் 1948 இந்த நக்பா தினம் 8 லட்சம் மக்கள் விரட்டி அடிக்கப்பட்டது எவ்வாறு நினைவு கூறப்படுகிறதோ அதைவிட மிக மோசமான நிலைகளை இப்போது அந்த மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றும் நடக்கின்றது, இந்த நிமிடம் வரையிலும் நடக்கின்றது. இரவு 11 மணிக்கு கிடைத்திருந்த தகவல்களின் படி பார்க்கிற போது அவர்களுடைய ஆணையின்படி அந்த பிரதேசத்தை விட்டு செல்கின்ற முஸ்லிம்கள் மீது தாக்குதல், மிலேச்சத்தனமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா சரகுக்காக பொய் சொல்கிறது. இவ்வாறு ரஃபாவிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற மக்கள் மீது தாக்குதல் நடத்தினால் நீங்கள் உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று ஒரு ஊடகவியலாளர் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் கேட்கிற போது நாங்கள் ஆயுதங்கள் வழங்குவதை நிறுத்துவோம் இஸ்ரேலுக்கு என்று மிக பொய்யான ஒரு மலிவான ஒரு பதிலை சொல்லி இருக்கின்றார். இவ்வளவு நாளும் இந்த ஆயுதங்களை கொடுத்து இஸ்ரேலை பலப்படுத்தியது அமெரிக்கா என்பது ஊர் உலகம் எல்லாவற்றுக்கும் தெரியும். எனவே இதை எப்படி எடுத்துக்கொள்வது என்று ஒரு கையாலாகாத தினத்தில் தான் நான் உட்பட இந்த சபையில் இருக்கின்ற அனைவரும் பேசிக் கொண்டிருக்கிறோம். நாம் பேசுவதனால் என்ன ஆகப் போகிறது என்பதான கேள்வி. இன்று உலகம் முழுவதும் பார்த்தால் இலங்கை யுத்தமும் அதற்கு மாற்றமான ஒன்று அல்ல. இன்று சர்வதேசம் அமெரிக்கா போன்ற வல்லாதிக்க நாடுகளோடு எந்த ஒரு சிறிய நாடு இணங்கி போகிறதோ அங்கு என்ன நடந்தாலும் அதை தட்டி கேட்க மாட்டார்கள். எந்த சிறிய நாடுகள் எல்லாம் அமெரிக்கா போன்ற வல்லாதிக்க நாடுகளுக்கு எதிரான நிலைப்பாட்டோடு இருக்கிறதோ அவர்கள் எந்த ஒரு சிறிய விடயத்தையும் செய்தாலும் மனித உரிமை வேறு சில வார்த்தைகளை கொண்டு ஒடுக்குகிற ஒரு சர்வதேச பயங்கரவாதம் இந்த ஐநா சபைக்குள் இருந்தே வெளிவருவது என்பது மிகவும் ஆபத்தான ஒரு விடயம் என்பதுதான் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. எனவே இன்றைய இந்த தினத்தில் இந்த பாலஸ்தீனத்திலே தன் உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கின்ற மக்களுக்காக அனைத்து மக்கள் சார்பாகவும் எங்களுடைய தூய்மையான பிரார்த்தனையை நாங்கள் சர்வ வல்லமை பொருந்திய அல்லாஹ்விடம் நாங்கள் ஒப்படைக்கின்றோம். இறைவன் நீதியானவன். இறைவன் நிச்சயமாக இந்த ஏழை எளிய மக்களுக்கு, இவ்வாறு துயருறுகின்ற துன்புறுகின்ற உயிர்களுக்காக போராடுகின்ற மக்களுக்கு என்றோ ஒரு நாள் நிரந்தரமான ஒரு விடுவை தருவான் என்ற நம்பிக்கை வார்த்தையோடு வாய்ப்பளித்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. We lead the web news.